ஒரு நண்பரு நாம ஒரு புத்த துறவி மடத்துல சேர்ந்து ஒரு துறவியா ஆகலாம் அப்படின்னு ஒண்ணு சேர்ந்தாரு. இன்னொருத்தர் நாம மந்திரம் தந்திரம் செய்யற அந்த மாதிரியான ஒரு குரூப்ல சேர்ந்து அதை கத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போறாரு. 2 பேரும் ஒரு 10 ஆண்டுகள் ஆச்சு. 10 ஆண்டுகளுக்கு பிற்பாடு 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது ஒருவர் துறவி மாதிரியும் துறவு வாழ்க்கையில ஈடுபடுகிறவர் மாதிரியும் துறவு பண்பாட்டுல நம்பிக்கை உள்ளவர் மாதிரியும் வாழ்ந்துட்டு இருக்கார். இன்னொருத்தர் தன்னுடைய திறமைய மந்திர தந்திரத்துல வளர்த்துக்கிட்டு இருக்காரு. கெட்டிக்கார மெஜிஷியனா ஆயிட்டாரு. இப்படி 2 பேரும் சந்திச்சு வரும்பொழுது ஒரு ஆற்றங்கரைக்கு வராங்க. அந்த ஆற்றங்கரையில ஒரு படகு இருக்கு. அந்த படகுக்காரன் இருக்கிறான். அந்த தோணியை அவன் தான் துடுபெடுத்து வலிச்சு அந்தாண்ட ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போவான். அதுக்கு ஒரு சன்மானமா ஒரு 2 ரூபாய் 4 ரூபாய் வாங்குறது அவனுக்கு வழக்கம். இந்த 2 பேரும் வந்த உடனே அந்த படகுல நான் ஏறி அந்த கரைக்கு வரேன் அப்படின்னு அந்த துறவி சொல்றாரு. அதுக்கு அவருடைய நண்பர் என்ன சொல்றாரு, இதுக்கு போயிட்டு நீங்க இவ்வளவு சிரமப்படணுமா, நான் பாருங்க என்ன செய்யறேன் அப்படின்னு இவர் மந்திர தந்திரத்திலேயே அவரு மறைஞ்சிடறாரு. அங்க இருந்து இந்த துறவி அந்த படகுல ஏறுறாரு. அந்த படகு ஓட்டி படகை செலுத்துறாரு. இறங்கி அவருக்கு உண்டான சன்மானத்தை கொடுத்துட்டாரு. அந்த இடத்துல பார்த்தாக்கா அவருடைய நண்பர் அந்த கரையில நின்றுட்டு இருக்கிறாரு. பெருமிதமா சொல்றாரு அந்த மந்திர தந்திரம் கத்துக்கிட்ட நண்பர். என்ன சொல்றாரு, பாத்தீங்களா நீங்க வீணா அந்த படகுல ஏறி இப்படி இப்படி பண்றீங்க, பாருங்க நான் பாருங்க கொஞ்ச நேரத்துல இப்படி வந்துட்டேன். பெருமை பாராட்டுகிறார் தனக்கே, பிரவோ சொல்லுகிறார் தனக்கே. இப்படி அவர் சொன்னப்புறம், சரி நீங்க இப்படி செஞ்சீங்களே இதனால நீங்க என்ன பெருசா சாதிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் அவனுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு 4 ரூபாய் நான் கொடுக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு பெருமையா சொன்னார். துறவி என்ன சொன்னாரு, நான் 4 ரூபாய் கொடுத்தேன். ஆனாக்கா அவனுக்கு 4 ரூபாய் கொடுத்தது அன்னைக்கு வாழ்க்கைக்கு அவனுக்கு உதவுது. அவன் வாழ்க்கைக்கு நான் ஏதோ ஒண்ணு செஞ்சேன். அப்போ நம்மளுடைய கல்வியினுடைய விளைவு மற்றவங்களை வாழ வைக்காம இருக்கிறதுக்காக கிடையாது, மற்றவங்களை வாழ வைக்கிறதுக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை